இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, அவங்கள நினைச்சு பயந்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்னவா இருக்கோம்? நம்ம என்ன பண்றதுன்றத நமக்கு அவங்களுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அத புரட்டி பார்த்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு விஷயம் நான் ஒண்ணு படிக்க போறேன், இல்ல நான் ஜிம்முக்கு போறேன், நான் ஏதோ புதுசா ஒரு ஹேபிட் பண்ண போறேன்னாலோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த புதுசா நான் பண்ண போறேன்னாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு ஒரு பயம்னு ஒண்ணு வருது, ஒரு தயக்கம் வருது. யார் என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி விஷயங்களாகட்டும், அதையும் நினைச்சுக்கிட்டு அது பண்ணாமே இருக்கிறது, இல்ல ஒரு ப்ரொக்ரஸ்டினேஷன்ல பண்ணிக்கலாம், ஓகே பண்ணலாம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம், அது பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறப்போ ஒரு பயம் கிரியேட் ஆகுறது இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கு. அது எதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கவுங்களே நினைச்சு கொஞ்சம் விஷயத்துல பயந்துக்கிறது, அது எதனாலன்னு கொஞ்சம் ரீசன்ஸ் பார்த்துக்கிட்டு இதுல இருந்து கொஞ்சம் ரெமிடிஸ்லாம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அகைன் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில ரீசன் சொல்லல, அதுல முக்கியமான ரீசன் என்னன்னா, என்ன நினைப்பாங்கன்றது ஒன்று இருக்கு. எப்போ பார்த்தாலும் இப்போ நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், எங்க சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தங்கிட்ட நம்ம எப்பவுமே கூட இருப்பாங்க. அவங்க ஏதாவது என்ன நினைப்பாங்க, நம்ம ஒரு விஷயத்த பண்றதா இருந்தா அப்படின்ற மாதிரி சடனா ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டுருவாங்களோ, இல்ல அவங்க நம்ம இதை பண்றதுனால அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், ஒருத்தர் உட்காந்து படிக்கணும்னு நினைச்சா ஃப்ரெண்ட்ஸ் என்னடா உட்காந்து படிக்கிறேன்ற மாதிரி கேட்பானுங்க. இல்ல வீட்டில் கூட நம்ம எனக்கு உங்களுக்கு எங்கேயாவது வெளியே புதுசாக ட்ராவல் பண்ணணும்னால, இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக சேனல் ஆரம்பிக்கணும்னாலோ, இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை ஒரு கோர்ஸ் படிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு கேமில் ஜாயின் பண்ணுறது, ஜிம்மில் ஜாயின் பண்ணுறது, குக்கிங்கில், எல்லாத்துலேயும் எங்கேயோ ஒரு கொஸ்டின் வந்துருமோ, அவங்க என்ன நினச்சிருவாங்களோ நம்மளை பற்றி, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால ஒரு விஷயங்கள் அந்த அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க நினச்சி என்ன ஆகும், நம்ம இது பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே அந்த ஒரு என்ன நினைப்பாங்கன்ற விஷயத்த நினச்சி இருந்துக்கிறது. அடுத்து செகண்டு ஒரு கம்பேரிசன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், எழுதுறது, கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதாகட்டும், எல்லா விஷயத்துலையும் ஒரு கம்பேரிசன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு சிம்பிளான விஷயம் இருக்குது, உங்ககிட்ட இதான் வாங்க முடியும், இந்த பைக் தான் வாங்க முடியும், இந்த ஃபோன் தான் வைக்க முடியும்னா, அந்த அளவுக்கு இப்போ 15,000 to 20,000 25,000 தான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன்னா, இன்னொருத்தங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட யாருக்கிட்டயோ ஒரு ஐஃபோனு இல்லை பெரிய காஸ்ட்லி ஃபோன் இருந்துச்சுன்னா, அங்கே ஒரு இடத்துல ஒரு கம்பேரிசன் நம்மகிட்ட இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இல்லை படிக்கிறதுலையும் நான் இவ்வளோ தான் படிக்கிறேன், இல்லை சேலரி இவ்வளோ தான் வாங்குறேன்னு எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு கம்பேரிசன் வச்சுக்கிட்டு, ஓகே அப்போது அதை விட நம்ம கொஞ்சம் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு இல்லை, நம்ம அப்போ சந்தோஷமா இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்த நினச்சி கம்பேர் பண்ணி அந்த விஷயத்தில் கொஞ்சம் எங்கேயும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு எந்த விஷயம் பண்ணாலும் அதில் ஒரு கம்பேர் பண்ணி நாம மட்டும் நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறதோட, இது சின்ன வயசுல இருந்தே எல்லா நம்ம வீட்டில் அங்கே பாரு அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்ற எல்லா இடத்துலையும் கம்பேரிசன். அது இப்போவும் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, முன்ன சோஷியல் மீடியா இல்லாதப்போ மெயினான கம்பேரிசன் பக்கத்து வீட்டில் இருக்கும், இல்லை போகிற இடத்துல இருக்கும், தவிர வேற எங்கேயும் இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற கம்பேரிசன் எப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் திங்கை போடுவாங்க. அவங்க புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காங்கன்னா காரை போடுவோம், ஆனால் வீட்டில் அவங்ககிட்ட எல்லாமே கொஞ்சம் வீட்டில் ஒரு ஹாப்பினஸ் கூட இல்லாமல் இருக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஹாப்பினஸ் விஷயம் தான், பெருசாக இருக்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை புதுசாக அவங்களுக்குள்ள நடந்தது தான் ஷேர் பண்ணுவாங்க. அங்கே ஒரு கம்பேரிசன் இருக்கும். அங்கே ஒருத்தங்க வந்து நல்லா ஃபிட்டாக டெய்லி அவங்க வந்து மாதக்கணக்கில் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஃபிட்டாக ஒரு பாடியை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கணும்னு இருப்பீங்க, இல்லை இவ்வளோ நாள் ஆரம்பிக்காமல் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு அங்கே போய் திரும்பவும் கம்பேர் பண்ணிக்க வேண்டியது அப்படி இருக்குன்ற மாதிரி, இந்த மாதிரி சில விஷயங்களை கம்பேர் பண்ணி அங்கேயும் தனியாக நினச்சி இன்னும் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு மாதிரி பயம் இருக்கும். பட் அகைன் வந்து அப்புறம் ஒரு அப்ரூவல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஆரம்பிக்கிறீங்கன்னா உடனே வந்து யாராவது ஒருத்தங்க வந்து இதை பார்த்துக்கிட்டு இன்கேஸ் ஒரு அட்வைஸ் அதில் பண்ணாலோ, இல்லை கொஞ்சம் டிஸ்கரேஜிவாக சொன்னாலோ, இல்லை சுற்றி இருக்கிறவங்க யாரோ அதை பார்த்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலனாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஏதோ பண்ணி ஒரு ஒரு இன்ஸ்டாலேயோ இல்லை எதுலையோ போஸ்ட் பண்ணுறீங்க, பார்த்துட்டு எவனும் லைக் பண்ணலாம் பார்க்கலன்னா அங்கே ஒரு இடத்துல ஒரு டிசப்பாயிண்ட் ஆகி என்ன இது யாருக்குமே பிடிக்கல போல இருக்கு நம்ம பண்ணதை நினச்சி அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறது. எந்த விஷயமா இருந்தாலும் ஓகேவா, இது அது உங்களுக்கு இது வரைக்கும் வராத விஷயம், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம், ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அது வந்து இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறப்போ ஒரு சில இடத்துல அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ரெமெடி என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ அகைன் நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டு பெருசாக அதை கண்டுக்காமல் போகிறதுக்கும், ஏன் நம்மளுக்கே வந்து புதுசாக ஒன்று பண்ணி பார்த்தோன்னா ஒரு குக் பண்ணி ஒன்று பார்க்குறீங்க, யூடியூப்லேருந்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நல்லா வரலாம், உடனே அதை வந்து விட்டுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நினச்சி ஓகே நமக்கு இது பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுருப்போம். அந்த மாதிரி சில விஷயங்கள் ஓகே நமக்கு இது கூட பண்ண தெரியலன்ற மாதிரி ஒரு பயம். பட் அகைன் அடுத்து
ஒரு கண்டிஷனிங் எந்த ஒரு இடத்துலையும். இப்போ ஒரு ஸ்கூல்லனா இவங்க கிட்ட பேசாத, இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டிலனா கோச்சிங் பண்ணாத, எடுத்து பேசாத, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லாம் இருக்க வேண்டாம். அவன் அந்த ரேங்க் எடுக்கிறான்ல, நீ அந்த மாதிரி எடு அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரினா, உங்களுக்குலாம் ஒரு கேங்கில் எங்கேயாவது ஒருத்தன் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருப்பான்ல, அவன் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ வாரம் ஒரு இடத்துக்கு போய் அவங்க வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணுறாங்களா இருந்தால், இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தால், கொஞ்சம் டாமினேட்டிவாக இருந்தால், அந்த இடத்துல வந்து அவங்க நாமளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இல்லைனா வந்து நம்மளை கொஞ்சம் தனிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆகி போடுறது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங்களோடைய வீட்டில் வந்து என்ன கேட்பாங்க, என்ன சொல்லிடுவாங்க, இந்த விஷயம்லாம் எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லை, விட மாட்டாங்க. நிறைய இடத்துல வந்து கண்டிஷனிங் பண்ணின்றதுனால சில விஷயங்கள் நம்ம அதை வந்து பண்ணாமே போயிட்டு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிறதுலாம் சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷன் காட்டும். இல்லை ஒரு ரிஜெக்ஷன், எந்த ஒரு விஷயத்துமா இருந்தாலும் போய் கேட்டால் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போயிட்டு ஒரு சேலரி நெகோஷியேட் பண்ணுறதுலேருந்து, இல்லை வெளியில் போய் 4 பேர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த கேட்க ஒரு கடையில் போய் சிம்பிள், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கடையில் போய் ஒரு தோசை இட்லியோ ஏதாவது வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா சாம்பார் சட்னி கூட எவனும் கேட்க மாட்டானுங்க. கேட்டால் ஐயோ என்ன நினைப்பாங்க, சிம்பிள், நமக்கு ஒன்று வேணும்னா நாம தான் கேட்டு வாங்கணும். அது எந்த ஒரு இடத்துலையும் இருந்தாலும் யாராவது என்ன சொல்லுவாங்க, ஒரு கேட்கறதுக்கான தயக்கம் இருக்குல்ல, பிடிச்சவங்ககிட்ட போயிட்டு சொல்றதுலேருந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு கேட்கறதுலையே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதுன்னு சொல்லுவாங்க, சிம்பிள், கேட்டால் ஒன்று எஸ் இல்லை நோ, இல்லைன்னா அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இல்லை திட்டுவாங்க. வாங்கிட்டு சரி ஒரு 2-3 டைம் வாங்கினதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும். 2-3 டைம் இல்லை, சில பேருக்கு சில ஒரு த்ரெஷோல்ட் லெவல் இருக்கும். அந்த லெவலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் கேட்கறதுக்கான ஒரு விஷயம் தெரிலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெளியே போகிறப்போ வழி தெரிலனாலும், ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயும் தெரிலனாலும் பக்கத்தில் இருக்கிறன்னு கேட்டால் ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் ஒரு 2-3 பேர் சொல்லலானாலும் 4ஆவது ஒருத்தன் சொல்லி தான் ஆவான். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப்பாக இருந்தாலும், ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒப்பீனியன் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் கேட்கறதுல பிரச்சனையே இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் போய் இந்த ஏஐ கிட்டே கேட்டுட்டு இருப்ப அப்படின்னு தாண்டி வெளியே வந்து 4 பேர்கிட்ட பார்த்து பணம் வாய் விட்டு கேட்டுருங்க. ஓகேவா, கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேளுங்க. அகைன் அடுத்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதாகட்டும், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒப்பீனியன் இருக்கும் கம்பேர் பண்ணால். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதை நம்ம அடுத்தவங்ககிட்ட சொன்னால் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க. ஏன்னா இந்த ஊர் எல்லாருமே ஒரு இது போன படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அவார்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்காது. ஆனால் நீங்களும் அவங்களோட உட்காந்து ஐயோ எதாவது சொன்னால் நம்மளை இதாக பண்ணிடுவாங்களேன்ட்டு போயிட்டு ஆமாம் நல்லா இருக்கலான்றவாங்க. இல்லை எல்லாருக்குமே வந்து பிடிக்காம இருக்கும், உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் அந்த விஷயங்கள் பர்டிகுலர் அந்த படம் ஆகட்டும் எல்லாமே பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி சில இட்ஸ் ஓகே டு பி டிஃப்ரெண்ட். ஒரு ஒப்பீனியனில் டிஃப்ரெண்ட் இருக்கிறது தப்பில்லை. பட் அகைன் அதை நினச்சி நம்ம ஒப்பீனியன் எல்லாருக்கிட்டையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்லேயே இப்போ நிறைய பேர் ஒரு சம் போடுறாங்கன்னா ஒரு ஆன்சர் நமக்கு வந்தோன்னா டக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அவன் என்ன பண்ணுறான் எதாவது சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டு அந்த ஒப்பீனியனை அப்படி நம்ம வச்சுருப்போம். ஒரு ஆன்சர் பண்ணுற இடத்துலையாகட்டும், இல்லை எங்கேயாவது இடத்துல கொஸ்டினில் பண்ணுற எந்த ஏரியாலாகட்டும், ஒரு விஷயத்த நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணி நம்ம ஒப்பீனியன் நம்ம சொன்னால் நம்ம டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கிறதுனாலே அது வந்து வெளியே சொல்லாமல் உள்ளே வச்சு அதுலேயும் கொஞ்சம் மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டு. அப்புறம் அகைன் வந்து இந்த ஃபேக் சக்ஸஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எந்த மாதிரினா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் இந்த சோஷியல் மீடியாகட்டும் ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருக்கிற எல்லாருமே வெளியே காட்டிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு நல்ல விஷயம் தான் ஆகுனா அவங்ககிட்ட அதுதான் பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் அப்போ தான் கார் வாங்கியிருக்கான்னா அவன் ஆப்வியஸாக அந்த கார் வாங்கினதான் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் போட்டு அது முன்னாடி நின்று போடுவான். ஓகேவா, அது ஊரார் கண்ணுபட்டு அவனுக்கு என்ன ஆகிட்டு போகுது. ஆனால் உடனே அவன் அதை பார்த்துக்கிட்டு அவன்கிட்ட இருக்கு நம்மகிட்ட இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அதுதான் சக்ஸஸ். ஓகே, அவன் கார் வாங்கிட்டான், அங்கே ஒருத்தன் பைக் வாங்கிட்டான், இங்கே ஒருத்தன் வீடு வாங்கிட்டான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான், அதை பார்த்துக்கிட்டு இதுதான் சக்ஸஸ், இதுக்கப்புறம் தான் இதான்றதே நினச்சி எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் கார் வாங்கியிருப்பான், அவன் வீட்டில் வேற ஒரு பிரச்சனை இருக்கும், ஒருத்தன் பைக் வாங்கியிருப்பான் அவனுக்கு ஒரு வேற பிரச்சனை இருக்கும், ஒருத்தவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவன்கிட்ட காசு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வேற நிறைய பிரச்சனை இருக்கும். அவன் அந்த நல்ல விஷயத்தை போட்டு ஏதோ கொஞ்சம் ஆர்காசம் அடைஞ்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை எல்லாத்தையும் கலெக்டிவாக நாம அதை பார்த்து ஓகே இதெல்லாம் தான் சக்ஸஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடும். உங்களுக்கு எது ஒன்று தெரியணும், உங்களுக்கு இன்கேஸ் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்னா அதுவும் இட்ஸ் ஓகே டு மீ. ஓகே, அந்த விஷயத்தில் எதுவும் தப்பு இல்லை. அகைன் வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. சில விஷயங்கள் பாஸ்ட்டில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப்லேயாகட்டும், மணிலேயாகட்டும், இல்லை படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எல்லா இடத்துலையும் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்கேயாவது தப்பாக நடந்திருக்கும், அதையே நினச்சிக்கிட்டு இன்கேஸ் இதுக்கப்புறம் இதே மாதிரி விஷயங்கள் நடந்துருமோ, அது சரி வராதோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இந்த விஷயங்கள் அதை திரும்பி ட்ரை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல வந்து நிறைய இடத்துல வந்து அப்படியே அதை வச்சுக்கிட்டே கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்காங்க. அகைன் வந்து இது பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயங்கள்லாம் எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் என்னடான்னா
இப்போ இந்த கம்பெனி நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒருத்தன் செட்டில் ஆகிட்டான், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எங்கேயாவது ஒருத்தன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் டெய்லி என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதை பார்க்குறப்போ சரி எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, நாம என்னடா உட்காந்து இப்போ டெய்லி இப்படி பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியே எங்கே ஒரு இடத்துல லூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே நாம மட்டும்தான் இதில் டவுனாக இருக்கும்னு நிறைய இடத்துல மைண்டு வந்து யோசிக்க சும்மா இருக்காது. மைண்டு டிஃபால்ட் மொழில் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் கம் பண்ணிக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு இடத்துல வந்து சில விஷயங்கள் ஒத்துக்கு போகலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறது தப்பாக இருந்தால் சொல்லி காமிச்சா இங்கே நம்ம விட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிருமோ, ரிலேஷன்ஷிப்பில் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துலையும் ஒரு விஷயத்த கரெக்டான விஷயத்தை அது தப்புன்னு தெரிஞ்சு சொல்லாமையே அது கூடயே ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயே போயிட்டு நாசமாக போகிறதுக்கு ஒரு விஷயம் ஏதோ சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களோ, நம்ம தனிச்சு விட்டுருவாங்களோ, தனியாக வந்துருப்போமோ, தனியாகவே இந்த மாதிரி எழுந்துருமோ, அந்த மாதிரி விஷயங்கள் நினச்சி இன்னும் கொஞ்சம் பயப்படுறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அகைன் வந்து ஒரு ஒரு நமக்குள்ளேயே நம்ம நினச்சி பயந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சரி, இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கொஞ்சம் ரெமெடி என்ன அப்படின்லாம் பார்த்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங்கே வந்து அக்செப்ட் த ட்ரூத். இன்கேஸ் உங்ககிட்ட ஒன்று இருக்குன்னா, உங்ககிட்ட இந்த வீடு தான் இருக்குது, இவ்வளோதான் உன்னோட பாடி ஹெல்த் இருக்குது, இவ்வளோதான் உன் கலர் இருக்குது, இவ்வளோதான் உங்கள்கிட்ட படிப்பு இருக்குது, இவ்வளோதான் உங்கள்கிட்ட வேலை இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அக்செப்ட் பண்ணிட்டு இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு அடுத்து யோசிங்க. ஓகேவா? ஓகே, அவன்கிட்ட கார் இருக்குது, என்கிட்ட இப்போ பைக்கோ சைக்கிளோ தான் இருக்குது. ஓகே, நான் பெட்டராக மேனேஜ் பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மெதுவாக போகிறதுல ஒன்றும் அவசரம் இல்லை. சரி, இப்போ வாங்கிற கார் இஎம்ஐ போட்டு வாங்கிடுறேன், அடுத்து அவ்வளோதான். அது இதுக்காடா இப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் படுற பாடெல்லாம் நிறையா இருக்குது. சரி, ஒரு கார்னா வெளிப்படையாக நான் ஜஸ்ட் கார் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். வாங்கி வச்சுக்கிட்டேன்னா இன்சூரன்ஸ் கட்டுறதுலேருந்து எல்லா விஷயமே இருக்குது. பார்க்கிங்லேருந்து வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் கூட எடுக்க மாட்டேன். பந்தாக்கு வாங்கி வச்சுட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பானுங்க, வருஷம் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருப்பானுங்க. இப்போ உள்ளே எலி போச்சோன்னா அதை உட்காந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாத்துலேயும் நிறைய இந்த மாதிரி தெரியாத ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட ஒன்று இருக்குன்னா பெட்டராக அதை வச்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுதான் ட்ரூத். இதுலேருந்து நம்ம பெட்டராக லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லி ஹாப்பினஸ் தேடி தான் நம்ம இதில் இருக்கணும். நம்ம பர்சனலாக இது நமக்கு இருக்குன்னு தெரியணும். அப்புறம் அதே மாதிரி பர்மிஷனுக்காக எங்கேயும் யார்கிட்டையும் வெயிட் பண்ண வேணாம். உங்களுக்கு ஒரு 18க்கு அப்புறம் ஆச்சுன்னா 18க்கு முன்னாடி ஐ டோன்ட் வாண்ட் டு எனிதிங். கேஸ் 18 மேலே ஆச்சுன்னா நிறைய விஷயத்துக்கு பர்மிஷன்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி முடிஞ்ச வரைக்கும் கிரியேட் பண்ணுங்கள். கேஸ் உங்களுக்கு ட்ராவலிங் பிடிச்சதுன்னா ஆப்வியஸ் நான் ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு தெரியும் சேஃப்டி பற்றி, எனக்கு எப்படி மேனேஜ் படிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர். யாராவது கிட்ட ஒப்பீனியன் கேட்டோ ஒத்துக்கணுன்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். யா ஆப்வியஸாக நீ வேணால் வந்து பாரு அப்படின்னு சொல்லிடு. அடுத்து ஒரு கெரியருக்காகட்டும், ஒப்பீனியனுக்காகட்டும், படிக்கிறதாகட்டும், எல்லா விஷயத்துலையும் போயிட்டு நீங்கள் ஒரு ஓன் டிசிஷன் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க. அது பர்மிஷன் தாண்டி ஓன் டிசிஷன் எடுத்து கரெக்டாக நீங்கள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெரியர்லேயே ஆகட்டும், படிப்புலேயே ஆகட்டும், ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல ஒப்பீனியன் கேட்டுக்கோ. ஆனால் அந்த இடத்துல பர்மிஷன் கேட்டு நிற்காத. தைரியமாக உனக்கு என்ன பிடிக்குது, என்ன வரும்னு தெரிஞ்சு அதுக்கிட்டே எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நீ தான் ரெஸ்பான்சிபிள். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளே உன்னை வந்து அதில் இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். அகைன் வந்து ஒப்பீனியன் வந்து டேரெக்டாக இங்கே அது வந்து சொல்லணும்னா டேரெக்டாக சொல்லு. இன்கேஸ் வந்து ஒரு இடத்துல நோ சொல்லணும்னா ஆப்வியஸாக டேரெக்டாக வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து பெரிய இடமா இருந்தால் கொஞ்சம் ஒரு சாஃப்டாக நோ சொல்கிறதாகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவதுக்குள்ளே ஒரு இடத்துல இந்த விஷயம் உனக்கு வேண்டாம், தேவையில்லாத டைம் வேஸ்ட்டுனா சிம்பிள் நோ சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க அப்புறம் இதெல்லாம் வந்து உங்கள் வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அகைன் இன்னொரு முக்கியமான விஷயம், பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இடத்துல போய் எகைன் நான் கேட்குறது தான், வெளியே போய் ஒரு கடையில் ஹோட்டல் சாப்பிட்றப்ப சட்னி சாம்பார் கேட்குறதுலேருந்து போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து பேசி பழகுங்க. ஒன்று யார் ஒன்று உங்களுக்கு பண்ணப்படுது அதே மாதிரி உங்களை தான் அதேமாரி அஃபெக்ட் பண்ணால் சிம்பிள் அங்கேருந்து வந்துடுங்க. எங்கேயா இருந்தாலும் பேசினா தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும். ஒரு சேலரினால் நெகோஷியேட் பண்ணால் தான் கிடைக்கும். ஒரு சின்ன நெகோஷியேஷன் எல்லா இடத்துலையும் ஒரு கடையில் போய் பேரம் பேசுறதுலேருந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வாய் திறந்து ஏதோ விஷயத்த கேட்டால் மட்டும்தான் சைட்டில் நடக்கும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பேசுங்க. அப்புறம் எகைன் வந்து ஒரு குவாலிட்டியான பீப்புள் முடிஞ்ச வரைக்கும் ஆப்வியஸாக சின்ன வயசுலேருந்து காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் ஒரு குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-15 பேர் வச்சுக்கலாமல் ஒரு குவாலிட்டியாக ஒரு 2 பேர் இருப்பான். உன்னோட நல்லதுக்காகட்டும் எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த மாதிரி விஷயம் அவங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் அதே மாதிரி உங்களோட எத்தனை நாள் உட்காந்து மூஞ்சி அழகெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. உங்களுக்கு உங்கள் விஷயத்தை உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு மைண்டில் அளவுக்கு தெரியும், மனசுக்கும் தெரியும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஆளுகளை சூஸ் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைனா பரவாயில்ல, ஒரு 2 பேர் இருந்தாலும் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். அதே சமயம் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறேன், எங்கேயாவது போனாலே அவங்கள தான் கூப்பிட்டு போக போகிறேன்றத ஒரு டிபெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் கிரியேட் பண்ணாமல் ஓகே இல்லையா, ஓகே நான் தனியாக போய்க்கிறேன், தனியாக பண்ணிப்பேன். எல்லா விஷயத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த இடத்துல வந்து தனியாக நான் இருந்தால் பண்ணி முடிப்பேனான்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒரு ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், எக்ஸாம், ஒரு வெளியே போகிறது எல்லா விஷயத்துலையும் இந்த விஷயத்த நான் தனியாக பண்ண முடியுமான்னு யோசிக்கும். என்னால் தனியாக பண்ண முடியுமா, முடியலன்னா நீ தனியாக பண்ணி பழக
இல்லைன்னா வச்சுக்கோங்க அந்த விஷயத்தை எப்பவுமே நீ யாரும் இல்லாமல் பண்ண முடியாமல் போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நம்மளை அகைன் வந்து அக்செப்ட் மட்டும் இல்லாமல் நம்மளே ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சோ, நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சோ, ஸ்கில் எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அந்த விஷயத்தை தான் போகும் தவிர உடனே போட்டு நம்ம எதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேணாம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அகைன் வந்து டவுன் தான் பண்ணிவிடும். அப்புறம் அகைன் வந்து இன்னும் கடைசியாக 2 முக்கியமான விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மெயினான காரணம் முடிஞ்ச வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் அந்த யூசேஜும் கம்மி பண்ணிக்கிட்டு, ஓகேவா, முடிஞ்ச வரைக்கும் அந்த யூசேஜை கம்மி பண்ணி ஆகணும். முக்கியமாக இன்ஸ்டா. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த சில பேர் ஸ்டேட்டஸ் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஐ மீன் வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத ஃபோட்டோஸோ இல்லை ஏதாவது காரோ இல்லை பைக்கோ எங்கேயாவது அந்த விஷயங்கள் போட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அது பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டு நம்ம ஒன்றும் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது மைண்ட் டிஸ்டர்பிங் விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஒரு ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு நல்லா இருக்கிறத பார்த்து இவெல்லாம் நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் சிம்பிள் அன்ஃபாலோ. யாராவது உங்களெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவாக அந்த டேவே வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தென்படுதோ அந்த விஷயங்கள்லாம் அன்ஃபாலோ பண்ணிடும். அது பான் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் திங்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் ஆப்வியஸாக கொஞ்சம் நாளைக்கு அதை பார்க்கணும் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். சிம்பிள் அன்ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்கள் விஷயத்த பார்க்க ஆரம்பிங்க. அதில் நடக்கிறதுனால ஒன்றும் உனக்கு கொடுக்க போகிறதுல அங்கே என்ன ஆகிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை அவனுக்கு ஓடிட்டு இருக்குன்னு தெரியாது. அதனால அந்த விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் அன்ஃபாலோ பண்ணிட்டு விட்டீங்கன்னா இந்த இப்போ ஃபோனோ இதெல்லாம் இல்லாமல் இந்த விஷயம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாமல் போகாது. அதே நாள் தான் அதே மாதிரி தான் நீ முடிஞ்ச வரைக்கும் அன்ஃபாலோ பண்ணிடு. உங்களுக்கு யாரெல்லாம் டிஸ்டர்பிங்காக இருக்காங்களோ சிம்பிள் அன்ஃபாலோ பண்ணிட்டு கட் பண்ணிட்டு உங்களை நீங்களே பார்த்துக்கிறது தான் ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அகைன் இதெல்லாம் தான் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர். இன்கேஸ் வந்து இதை தாண்டி ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகைன் நம்ம வேறு இன்னும் ஒரு நல்ல டாப்பிக்கோட நம்ம திரும்ப பேசலாம். தேங்க்யூ.